இதுதான் அம்மா என் கேள்வி. என்னாச்சுடி? தெரியலையேம்மா. ஏங்க உங்களுக்கு என்னங்க ஆச்சு? பைத்தியம் கைத்தியம் புடிச்சு போச்சாக்கு? உங்க முகரையே சரியில்லையே. தானா பேசுறீங்க, தானா கோபப்படுறீங்க. எனக்கு என்னமோ உங்களை நினைச்ச பயமா இருக்குதுங்க. அடியே பூமிகா, உங்க அப்பனுக்கு பைத்தியம் தாண்டி முடிச்சு போச்சு. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன், ஏது பண்ணுவேன்? இந்த வீட்டுக்கு ஆலமரமா இருந்தவராச்சே, இப்படி ஒத்தையில் நின்று உளம்பிட்டு இருக்கிறீங்களே. எதுக்கு இப்படி கூப்பாடு போடுற? எனக்கு ஒன்றும் பைத்தியம் பிடிக்கல. நல்ல புத்தி இருந்தா அந்த பள்ளிக்கூடம் போற பிள்ளை பேச்சு கேட்டு போட்டு அந்த ஆட்டுக்கார கிளவி வீட்டுக்கு போய் இப்படி மல்லு கட்டி நின்றுட்டு இருந்திருப்பீங்களா? உங்களுக்கு புத்தி தான் கெட்டு போச்சு. சட்டை கிழிச்சிட்டு தெருவில் திரிஞ்சா ஊர் பிள்ளைகள்லாம் பார்த்து கேலி பண்ணி கல்லெடுத்து அடிக்கும். பயமுறையா? உனக்கு என்ன தெரியணும்? இப்படி குட்டி போட்ட பூனையாட்ட ஏன் நடக்கிறீங்க? அந்த கிளவி கிட்ட எதுக்கு போய் வரியா நீங்க? இந்த ரெண்டு விஷயம் எனக்கு இப்ப தெரிஞ்சாகணும். அது எப்படி என்ற வாயால சொல்றது? உங்க வாயால சொல்லாம இதுக்காக நான் வாடகைக்கு வாய் வாங்கிட்டு வந்து தர முடிய? இவ்வளவு வக்கனையா பேசுறியே, உன்ற பையன் நீ ஒழுக்கமா வளர்த்துருக்கியா? ஏன் ஏன் அவனுக்கு என்ன? ஊர் வம்புக்கு போகாம என்ற காலையவே சுத்தி சுத்தி வர்றான். அதுலதான் எனக்கு சந்தேகமா இருக்கு. என்ன சந்தேகம்? அது எப்படி என்ற வாயால சொல்றது? ஐயோ, இந்த மனுஷனுக்கு பைத்தியம் தான் முடிச்சு போச்சு. பேசனதையே திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்கிறீங்க. ஆண்டவா, நான் பார்த்த அந்த குடும்பம் என்னன்னு சொல்றது? அது புரியாம ஊரை கூட்டு உப்பாரி வைக்கிறாளே. என்னதான் அப்படி பார்த்து தொலைச்சிங்க? சொல்லி தொலைங்களே. அட, நம்ம வீட்டு பக்கம் ஒரு நாயும் கூட எட்டி பார்க்காது. சீக்கிரம் விசி சொல்லி தொலைங்க. செம்மேட்டுக்காரி தாவணி உன்ற மகனு இவன் பேண்ட் ஷர்ட் நகை நட்டு அந்த செம்மேட்டுக்காரையும் போட்டுக்கிட்டு அந்த கேடு கிட்ட சிரிக்கி குடியார புருஷனா நான் தவமருந்து பத்த வையன் கொண்டாட்டியாமா. இப்படி ரெண்டு பேரும் சோறாக்கி விளையாட்டு இருக்கிறாங்கடி. அத இந்த ரெண்டு கண்ணால பார்த்து போட்டேன்டி. என்ன சொல்றீங்க? அப்படியே பண்ண நம்ம மகேஷ் என்ன நொப்படியா செஞ்ச மகேஷ்? அதான் இந்த ரெண்டு கண்ணால பார்த்தேன்னு சொல்றேன்ல. ஐயோ, இப்ப என்னங்க பண்றது? கொஞ்சம் சாணி பவுடர் கரைச்சு கொண்டா ரெண்டு பேரும் குடிச்சு போட்டு போய் சேரலாம். ஐயோ, ஏனுங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? பின்ன என்னடி பண்றது? இவன் வீடு கட்டி தருவான்னு கடவுளுக்கு ஒன்று நினைச்சிடாத. நமக்குள்ள கல்யாணுக்கு மொத்த காசு கூட தேராது. எல்லாத்தையும் அந்த செம்மேட்டு ஆத்தாளும் மகளும் குடியிருவாளுங்க. அவனை கடைசிய கோமணத்தோட தெருவில் விட்டு ஆத்தாளும் மகளும் போறாளுங்க. அப்பதான் நம்ம அருவு உரிமையெல்லாம் அவனுக்கு தெரியும். ஐயோ, என்ற மகன் புத்தி இப்படியா போகணும்? என்ற ஆசையில மண்ணடி போட்டு போயிட்டானுங்களே. புது வீடு கிடையாதா? அடியே, அவனுக்கு ஒண்ணும் தெரியாது. அவளுக்கு ரெண்டு பேரும் தான் அவனுக்கு இன்னும் வசியம் பண்ணி வச்சிருக்கிறாளுங்க. அவளை இப்படியே விட போறதில்ல. பூமியா, அப்பா, என் சட்டையை எடுத்துட்டு வா. ஏன் நீங்க எதுக்குங்க? அட, எதுக்குன்னு கேக்குறனாலங்க. எடுத்துட்டு வா. அப்பா, இந்தாங்க.
சட்டை போட்டு எங்கேயும் இப்படி கோவமா கிளம்பிட்டீங்க? டேய் என்ற பையனை எப்படியாவது திருப்பி கொடுத்துருன்னு அந்த செம்மேட்டுக்காரிக்கிட்ட நான் காலில் விழுந்து கெஞ்ச போறேன். அப்பா அப்பா என்னங்க? நில்லுங்கப்பா. அப்பா நில்லுங்கப்பா, போகாதீங்க. ஏனுங்க? அட என்னங்க? ஆ. அட நில்லுங்க. ஏடி அட நேரங்கட்ட நேரத்துல இப்ப எதுக்குங்க அங்க போயிட்டு இருக்கீங்க? ஏடி நான் கத்தி எடுத்து சண்டைக்கா போறேன், காலை விழுந்து கெஞ்ச தாண்டி போறேன். ஐயோ எனக்கே அவமானமா இருக்குதுங்க. சொன்னா கேளுங்க, காலம்பர போய் பேசிக்கலாங்க. நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன்னா அந்த ஆண்டாலே வந்து சொன்னாலும் கேட்க மாட்டேன்னு உனக்கு தெரியாது. போறது தான், கெஞ்சறது தான், என் மவனை மீட்டுட்டு வீட்டுக்கு வர்றதுதான். சரி, நீங்க ஆசைப்பட்டு சாப்பிடுவீங்களேன்னு களியும் கருவாட்டு குழம்பும் செஞ்சு வச்சிருக்கிறேன். சரி, நீங்க போயிட்டு வரக்குள்ள இருக்குதோ இல்லையோ. சரி, நீங்க போயிட்டு வாங்க. என்று சொன்ன கருவாட்டு குழம்பா? ஆமா. அறிவு இருக்கா, புத்தி இருக்கா? இன்னைக்கு பார்த்து யாரு உனக்கு செய்ய சொன்னது? நான் கருவாட்டு குழம்பு சாப்பிட்டா வீட்டு வெளியே போக மாட்டேன்னு உனக்கு தெரியாதா? சரி வா, எல்லாத்தையும் போய் காலையில் வச்சுக்கலாம். அண்ணாமலை, உனக்கு என்ற கையால தான்டா சாவு. ஏய், என்னையா நீ கைத்துல கட்டி போடுற? இப்படி தாண்டா நீ சாக போற. என்னையாடா கட்டி போடுற? நீ எப்படிங்க வருவ? வாடா, உன்னை பாத்துக்கிறேன். அண்ணாமலை, நான் இங்கதான் படுத்திருக்கதா நினைச்சு நீ இங்க வருவ. நீ இங்க நின்னுதான் என்ன பாப்ப, என்ன பண்ணலான்னு நீ யோசிப்ப. யோசிச்சு முடிக்கிறதுக்குள்ள ஒரே குத்து, நீ காலிடா. வாடா வா. சுத்தரா. செல்லு வாங்கி போட்டேன், அதுக்குள்ள காலியாச்சா? பேட்டரி நல்லா இருக்கும், பல்ப் ஏதாவது ஸ்விட்ச் போயிடுச்சா?
டேய் உன்னை விட மாட்டேன்டா. டேய் 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 இங்க போடுறா. பாரு என்ன பண்றேன் பாருடா. டேய் டேய் புர்றா நீ. புர்றா. டேய் புர்றா. ஆமா. ஐயா வேலா ஐயா நீயா? ஐயா டேய் எதுக்கோசரம் தான் என்ன குத்த வந்த? ஐயா மன்னிச்சிருக்கியா? அண்ணாமலைன்னு நினைச்சிட்டாருங்க. நானும் உன்னை அண்ணாமலைன்னு தான் நினைச்சேன். ஐயா அடி ஒவ்வொன்னு இடி மாதிரி இருக்குதுங்கய்யா. சுடுதண்ணில் தான் ஒத்தனம் கொடுக்கணும். உடம்பெல்லாம் வலிக்குதுங்கய்யா. பரவாயில்ல, நீயும் பலமா உஷாரா தான் இருக்க. ஐயா அந்த அண்ணாமலைக்கு என்ற கையால தானுங்க சாவு. நீங்க வேணா பாருங்களேன். சரி சரி நட போலாம். துண்டை எடுத்துக்கோ. ஏய் வேலா, கொஞ்சம் நேக்கு போக்கு தெரியாம இருந்திருந்தா 2 உசுர் போயிருக்கும்ல. பார்த்து செய்ய வேணா, ஈட்டி எடுத்துட்டு வந்து குத்த வர. ஐயோ கடவுளே, ஏனுங்க நான் தான் அன்னைக்கே சொன்னேன்லங்க, அந்த கரகம் புடிச்சவனை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டு சனியை தொலைச்சதுன்னு விடாம வெட்டேன் குத்துறேன்னு ஏன் சொல்லணும்? இன்னைக்கு பாத்தீங்களா என்ற புள்ள உசுறு குலைச்சு வந்திருக்கான். அவன் எக்கேடு கட்டி தொலையிட்டுங்க. என்ற மவனும் நல்லா இருந்தா அதுவே எனக்கு போதும். ஏன் வேலா வந்து நிக்கிறது ஆறும் கூடவே தெரியாம போச்சு உனக்கு? ஏண்டா ஏன்றமா சக்தி வேலை குத்துறது கடா உன்ற கையில நான் ஈட்டி கம்பி கொடுத்தேன். எல்லாரும் என்ன மன்னிச்சு போடுங்க. என்ற நினைப்பு அந்த அண்ணாமலை மேலதான் இருந்துச்சுங்க. அதனால தாங்க இப்படி ஆயிப்போச்சு. தப்புதானுங்க. என்ன மன்னிச்சு போடுங்க. எந்திரி. காலையில இருந்து 100 வாட்டி மன்னிப்பு கேட்டேன். தெரிஞ்சா செஞ்ச, தெரியாம தானே செஞ்ச. விடு. அப்படி விட முடியாது சக்தி. நீ புரியாம பேசிட்டு இருக்க. நீ என்ற மவனாருக்கு போய் என்ன மாதிரியா உனக்கு வித்தெல்லாம் தெரியும். அவன் குத்து வரும்போது தச்சு போட்டேன். இல்ல அவன் குத்திருந்தானே என்ன ஆயிருக்கும்? நினைச்சால எனக்கு பகீருங்குது. நேரமே சரியில்லை கண்ணு. எதுக்கும் ஒரு விஸ்கா வாழத்தொட்டையும் கோயிலுக்கு போயிட்டு வந்துரு சாமி. சரிங்க. 2 பேர் சண்டை போட்டீங்களே, ஆர்ப்பா ஜெயிச்சது நீங்க தானே? ஏண்டி இப்ப அது ரொம்ப முக்கியமாக்கும்? வேற யாரு கண்ணு? நம்ம ஐயா தான் ஜெயிச்சாரு. என்ன அடி பின்னி போட்டாருல. அப்பா நீங்க சண்டை போட்டதா நான் நேர்லயே பார்த்தது இல்லப்பா. ஒரு தடவை சண்டை போட்டு காட்டுங்கப்பா. என்ற மாவ ஆசைப்படுறா. போ ஈட்டி டேய் எடுத்து வா. நிறுத்துற. பாரதி சொல்றாங்கிறதுக்கா நீ ஈட்டி கம்பி எடுத்துட்டு வர சொல்ற? வலிக்கிற நாய் வேட்டைக்கு ஆகுது சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி ஆகி போச்சுல. இவன் சத்தம் கொடுத்துட்டு ஈட்டியோட வந்திருப்பா. நீ சுதாரிச்சுட்ட. இல்லைன்னா என்ன ஆகுது? இவன் கையில போய் ஈட்டியை கொடுத்தோம் பார். ஏன் என்ன சொல்லணும்? ஏனுங்கப்பா, எம்முட்டு நேரம் இதையே பேசிட்டு இருப்பீங்க. விடுங்கப்பா. அந்த அண்ணாமலை மேல வேலனுக்கு அம்முட்டு போவோம். அப்படித்தானே வேலா? வேளாண்டி, நீ மிலிட்டரிக்காரன், 4 வித்தையும் தெரிஞ்சவன். என்ற மகன் போயிருந்தா என்ன ஆயிருக்கும்? அந்த ஈட்டி கம்பி எடுத்து அப்படியே அவனும் சொருகிருப்பேன். என்ன கேவலப்படுத்துறதும் உனக்கு வேலையை போச்சு. என்ற அப்பாவுக்கு என்ற மேல அக்கறை, உங்களுக்கு உங்க புள்ள மேல அக்கறை. ஆ, ஆ. சரி விடுங்க பார்த்தா, இதே எதுக்கு பேசி போட்டு வேலா? ஒன்ன நீ நல்லா புரிஞ்சுக்கணும். ஒருத்தனை கொல்றதுன்னு முடிவானதுக்கு அப்புறம் நிதானமா செய்யணும். பொறி வச்சு பிடிக்கிறதா இருந்தாலும் சரி, சுட்டு கொல்றதா இருந்தாலும் சரி, அவசரப்படக்கூடாது. பதற காரியம் சிதறி போகும்னு சொல்லுவாங்க. சரியா? இதுங்க வேற நேரங்காலம் தெரியாம வீட்ல பழைய சோறு கஞ்சி எதுவும் இல்ல. 4 வீடு போயிட்டு வா. வரும்போது வடிச்ச கஞ்சி இருக்கும், ஊத்துற. பிச்சைக்காரன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? நான் பிச்சை எடுக்க வந்தோம் நல்லமா. பின்ன உனக்கு சொத்தையா எழுதி வைக்க முடியும்? அடி அன்னைக்கிலே என்னம்மா? தலைமாரியில 1 ரூபாய் எடுத்து வச்சிருக்கிறேன்,
அதை எடுத்து இந்த பாண்டாட்டு கையில போடு. போற வழியில டீ தண்ணி காணா குடிச்சிட்டு போட்டு. வந்து 1 ரூபாய்க்கு டீ கொடுப்பா. அம்மா அம்மா ஆடி இறி வர்றேன். ஏன்டி இப்படி கழுத கூவிட்டு கிடக்குற? ஏப்பா சும்மா மாடு நடு நடு வளர்ந்து கிடக்குறிய, உழைச்சு சாப்பிட கூடாதாக்கு? அம்மா தாய் வார்த்தையில நீ கொல்லாதீங்கம்மா. பிச்சைக்காரனுக்கு ரோஸ்த பாத்தியா? வார்த்தையால கொல்றாங்களாமா கொல்றாங்க. போப்பா. ஆளை முகரையும் பாரு, மூஞ்சி மொழியே சரியில்லையே. யாரு? எந்திரியா, என்னாச்சு? யாரு நீ சொல்றது சரிதான். நான் பிச்சைக்காரன் தான். மடி பிச்சை கேட்டு வந்திருக்கேன். மடி பிச்சையா? என்னடி? காசு பணம் எல்லாம் நான் பெத்த மாவனை திருப்பி கொடுத்து அது போதும் தாய். எந்திரியா முதல்ல, எந்திரியா. அப்படியே மிதிச்சன்னு வச்சுக்கோ, சட்னி ஆயிருவேன். யாரையா உண்றப்பாங்க? எந்திரியா மேல. இந்த ஆளை முன்ன பின்ன பாத்துருக்கிறியா? ஆரடிவன் ஒருவேளை புத்தி கித்தி சரியில்லாதவனா இருப்பானோ? எதுக்கு கொஞ்சம் தள்ளி நில்லு. கடிச்சு கடிச்சு போட போறாண்டி. அம்மா நீங்க வசியம் பண்ணியும் உங்க முடியல வச்சுக்கிறீங்களே மகேஷ், அவங்க அப்பந்தாமா நானு. இது வரைக்கும் நீங்க அவங்கிட்ட எத்தனை லட்சங்களை சுருட்டினீங்களோ எனக்கு தெரியாது. அவன் காசு பணத்துல என்னென்ன வாங்கினீங்களோ எனக்கு தெரியாது. போனது போ, எல்லாம் நீங்களே வச்சுக்கோ. மகளை மட்டும் திருப்பி கொடுத்துருக்க. ஓ, அந்த தருதலை பெத்த சோமாரி நீதானா? என்ன லட்ச லட்சமா வாங்கினமா? அவங்கிட்ட நாங்க வாங்கி தின்னமா அப்படின்னு நீயா சொல்றியா, இல்ல உன்ற மகன் சொல்லி அனுப்பிச்சு வச்சானா? கொஞ்சம் இரு வர்றேன். என்ற பைய கொடுத்ததுல எடுக்க போறாங்களாக்கு. ஐயோ மாமா, உங்க உயிர் எடுக்க ஆயுதம் எடுக்க போயிருக்காங்க. என்ன சொல்ற? எங்க அம்மா பத்தி உங்களுக்கு தெரியாது. ஓங்கி அடிச்சாங்க, 1 வருஷம் எந்திரிக்க மாட்டீங்க. தயவு செஞ்சு ஓடி போயிருங்க. எங்க 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 அவன்? எங்கடி போனாவன்? ஏண்டி இங்க இருந்த வெங்கடி? ஓ, அவனை நீதான் சேஃப்டி அனுப்பிச்சு வச்சிருக்கியா? ஒண்ணும் தெரியாத பாப்பா போட்டுக்கிட்டாளாம் தாப்பா. ஏண்டி பண்றதையெல்லாம் பண்ணிட்டு ஒண்ணும் தெரியாத விளையாட்டு அடிக்காதமா, அடிக்காதமா, வேண்டாமா, அடிக்காதமா, அடிச்சா சரியா போயிருண்டி எல்லாம். என்ன பூமிகா, ஊடே புயல் அடிச்ச மாதிரி கிடக்குது. இடிமின்னல் இறங்கின ஊடு மாதிரி கிடக்குது. ஏதாவது பிரச்சனையா? டெல்மி. எல்லாம் ஒன்றனாலதான். என்றனாலயா? ஒரு நல்லதுன்னா என்றனாலதான் நடக்கும். ஏன்னா என்ற முகராசி எப்படி? மூஞ்சியும் முகரையும். இங்க பாரு, கூட பிறந்தவன் கூட பார்க்காம மட்டு மாதிரி இதெல்லாம் பேசுற. இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல. இது பெத்ததாய்க்கு வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற. இந்த வீட்டுல என்ன நடக்குது? மிஸ்டர் காசியப்பன், மிஸ்டர் ராஜேஸ்வரி, உங்க 2 பேருக்கு இடையில ஏதோ ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்குன்னு மட்டும் நல்லா தெரியுது. உண்மையை சொன்னா நடுவரா இருந்து நல்ல தீர்ப்பா சொல்லிட்டு நான் சோறு திங்க போவேன். அடே மகேஷ், நீ செஞ்சது உனக்கு நியாயமா இருக்குதாடா? விஷயத்தை சொல்லாம வெசனப்பட்டா சரியா போச்சா? வாட் இஸ் த மேட்டர்? டெல் மீ. ஏண்டா பெத்த அப்ப முன்னாடி பொம்பளை புள்ள தாவணி கட்டி போட்டு சோறாக்கு விளையாண்டியாமே. இருடி, உன்னை அப்புறம் வச்சுக்கிறேன். இது பண்ண உனக்கு வெக்கமே இல்லையாடா? வெக்கமா? நமக்கா? ஏமா நீ? அர்த்தநாரீஸ்வரர் சாமியை நம்ம கும்பிடுறோம். அது யாரு? சிவன் பாதி, பார்வதி பாதி. அந்த மாதிரி நானும் அந்த பிள்ளையும் விளையாண்டு பார்த்தோம். அது தப்பா? இங்க பாருமா, உன் மகன் எது செஞ்சாலும் அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். அதை விட்டு போட்டு கண்ட நாய்கள்லாம் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருக்காத, சரியா? ஏடா மவனே, பெத்தப்ப நாயின்னு சொல்றியே, இது நல்லாவா இருக்குது? சேச்சே,
உங்களை போய் நாயின்னு சொல்லுவேனா? அம்மா கிட்ட யாரோ என்னை பத்தி போட்டு கொடுத்துருக்காங்க, அவனை தான்ப்பா நாயின்னு சொன்னேன். நீங்க எதுவும் வருத்தப்பட்டுக்காதீங்க. டேய் மகேஷ், நீ ரொம்ப புத்திய பேசுற நினைப்பாடா உனக்கு. அப்போ நான் புத்தியா பேசுறதா ஒத்துக்கிறீங்க, அது வரைக்கும் போதும்பா. நீ பேசலடா, அந்த செம்மேட்டுக்காரி வச்ச வசியம் பேசுது. என்னது வசியம் பேசுதா? இது என்ன புதுசா இருக்குது? இப்படியே போய் ஊருக்குள்ள போய் கலவரத்தை கிளப்பி விடாதீங்க. எவன் சொன்னது அப்படின்னு? நான் தானே சொல்றேன். நீதானா அது? இப்படியே போய் ஊருக்குள்ள சொல்லி போடாத. இருக்கிற கொஞ்ச நஞ்ச மானமும் காணாம காத்துல போயிடும். நான் ஏன்டா ஊர் ஊரா சொல்ல போறேன்? என் பையனை வசியம் பண்ணி வச்சுக்கிறாளே அந்த செம்மேட்டுக்காரி, அவளை பார்த்து நாக்கு புடுங்குற மாதிரி சாகிற மாதிரி 4 கேள்வி கேட்பட்டு வந்தேன்டா. என்னது? அன்னைக்கு வீட்டுக்கு போனியா?